ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அருளுரை துளிகள் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிறிய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வாக்கியத்திலிருந்து ஒரு சில வாக்கியத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலிருந்து, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனநிலை இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கடந்த காலத்திற்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 14 தாவீது இந்த மனிதனுடைய மனநிலையை பற்றி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருப்பதை தன்னுடைய நினைவிலே கொண்டு அதே மனநிலையோடு இன்றைய மனிதனும் இருப்பதை சுட்டி காட்டுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கின்றோம். 14ஆம் சங்கீதம் 53ஆம் சங்கீதம். அப்போ இந்த 14, 53 இந்த இரண்டு சங்கீதங்களே இந்த இரண்டு தாவீதினுடைய சங்கீதங்களும் மனிதனுடைய அடிப்படையான மனநிலையை நமக்கு அறிவிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். எனவே தேடுகிற உணர்வு பதிலாக தெய்வத்தை தேடுகின்ற உணர்வுக்கு பதிலாக தெய்வத்தை தனக்கான வழிகளிலே தெரிவு செய்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ அதனுடைய விளைவையும் நாம் அறிந்து எச்சரிக்கை பெற்றவர்களாக தெய்வத்தை தொடர்ந்து தேடுகின்ற மனநிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும். நாம் தேடி இருக்கிறோம். நாம் கர்த்தரை கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வத்தை கண்டறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தெய்வத்தை தங்களுக்கான தெய்வங்களை தாங்களே தேர்வு செய்கின்ற மக்களுடைய அந்த மனநிலையை குறித்து தான் இந்த சங்கீதக்காரனும் அப்போஸ்தலனாகிய பவுலும் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். 14ஆம் சங்கீதத்திலே, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ தெய்வத்தை தங்களுக்கான தெய்வத்தை தாங்களே தெரிவு செய்கிற மனநிலையின் அதன் காரணத்தினாலே மனிதன் நன்மை செய்வதிலிருந்து விலகி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்போ தனக்கான கடவுளை தானே தெரிவு செய்து தனக்கான வழிகாட்டுதலையும் தானே உருவாக்கி கொள்கின்றான். இது தெய்வத்தினுடைய நீதிக்கு அல்லது தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு புறம்பான ஒரு வழிகாட்டுதலாக அமைகிறது. எனவே இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் காலத்தில் இருந்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் அதே மனநிலை எல்லாருக்கும் காணப்படுகிறது என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். 9ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 3:9, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே. அப்போ யூதன் புற இனத்தான் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருடைய மனநிலையும் தெய்வத்தை தேடுவதிலிருந்து தங்களுக்கான தெய்வத்தை தாங்களே தெரிவு செய்யக்கூடிய மனநிலைக்கு மாறிவிட்டது. அதனால தான் இன்றைக்கு நாம் காணப்படுகின்ற தீமையான எல்லா சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கிறது, எல்லா அநியாயங்களும் பெருகி கொண்டிருக்கிறது, எல்லா விதமான வன்முறைகளுக்கும் இந்த ஒரு காரணம்தான், இந்த ஒரு தேர்வு தான் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. ஏசாயாவிலே நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா சொல்லும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெய்வம் நமது சமீபத்திலே இருக்கிறார். நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேடுவதன் மூலமாக நாம் தெய்வத்தை கண்டடைய முடியும். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதையே மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே
குறிப்பிடுகின்றார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதை தேடாதவனுடைய மனநிலையை குறித்து 6ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். எனவே தேடாதவனுடைய மனநிலையை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். பன்றிக்கும் நாய்க்கும் அவனுடைய மனநிலை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேடுகிறவர்களுடைய மனநிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி பயணிக்கிறது. எனவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை கண்டறிந்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக அவரை தேடுவதிலே, அவரை கண்டடைவதிலே நாம் முன்னோக்கி செல்வோம். அதற்கு வழிகாட்டுதலாக இருக்கிற அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெய்வத்தை தெரிவு செய்கின்ற மக்கள் நடுவிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, தெய்வத்தை தேடுகின்ற உணர்வு உள்ளவர்களாக, அருகிலே இருக்கிற அவரை நாம் கண்டடையக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்களாக வரும் நாட்களில் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய பரிசுத்த திருநாமம் இன்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஆமென்.